ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல். என் பேர் மோனா. நீங்கள் இதனோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய் ஹாய், வெல்கம் டு அ சண்டே சிட் சாட் செஷன். ஐ டெஃபினெட்லி ஹாவ் கோசிட் அப் அண்ட் ஃபைனலாக இந்த ஒரு மைக்கெல்லாம் வச்சு ஒரு பாட்காஸ்டி செட்டப்பில் வந்துட்டு இந்த சண்டே சிட் சாட் வீடியோ நான் வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டேன். சி, இந்த செட்டப் வந்து இட்ஸ் பின் தேர் ஆன் மை சேனல் லைக் இந்த ஐடியா ஃபார் மோர் தேன் 3 இயர்ஸ் இப்போ. எவர் சின்ஸ் இந்த ஸ்க்ரீன்ல மைக் ஆப்வியஸா தெரிய ஆரம்பிச்சு, பாட்காஸ்டி வைப்ல உட்காந்து பேச ஆரம்பிச்ச டைம்லேருந்தே, ஐ திங்க் இட் வாஸ் அரவுண்ட் 2021, 2022 அந்த டைம்ல. லேட் 2021, ஏர்லி 2022. ஸோ அப்பைலேருந்தே ஐ பின் வாண்டிங் டு டூ திஸ். ஆனா எனக்கு என்னன்னா, ஐ வெரி மச் ப்ரிஃபர் ஒரு மினிமலான வைப். ரொம்ப கச்ச 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 நோ, ஐ ஒன்ட் சே ரொம்ப கச்ச கச்ச பிகாஸ் டிப்பிக்கலாவே என்னுடைய பேக்ட்ராப் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கச்ச கச்சன்னு தான் இருக்கும். பட் இந்த டெக்னிக்கல் ஐட்டம்ஸ்லாம் வந்து ஸ்க்ரீன்ல எனக்கு வந்து தெரியக்கூடாதுன்னு ரொம்ப அத கான்ஷியஸா பார்ப்பேன். சில டைம் தெரியாம இந்த மைக்கோட மேல் பீஸ் வந்து என்னுடைய ஸ்க்ரீன்லலாம் டியூட்டோரியல்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கு. நான் அதெல்லாம் போய் கிராப் பண்ணுவேன். ஸோ, அதனால இது எதுக்கு தெரிஞ்சுக்கிட்டு, அதனால தான் நான் இந்த மைக் கூட வாங்காம இருக்கேன். அது என்ன வயர்லெஸ் மைக் கூட. அது ரொம்ப ஆப்வியஸா ஸ்க்ரீன்ல தெரிஞ்சுட்டே இருக்குமே அப்டின்ட்டு. இந்த சேர், இந்த ரொட்டேட்டிங் சேர்ல இப்டி இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஒரு பீஸ் சேர்ல. அது சம்டைம்ஸ் தெரியும். அதனால ஐ யூஸ்ட் டு யூஸ் டிஃபரண்ட் சேர். அந்த சைட்ல அது தெரியக்கூடாது அப்டின்ட்டு. இவ்ளோ நுணுக்கமா நான் வந்து இந்த டெக்னிக்காலிட்டீஸ் என் ஃப்ரேம்ல வந்து பார்ப்பேன். பட் அதெல்லாம் வந்து நான் இன்னைக்கு வீடியோல ஆ தூக்கி எறிஞ்சுட்டு, "வி ஆர் டூயிங் திஸ் டுடே" அப்படின்னு நான் என்னுடைய மைக் எடுத்து வாய்க்கிட்ட வச்சுட்டு உட்காந்துருக்கேன். ஸோ ஐ ஹோப் ஐ டோன்ட் சவுண்ட் ஸோ பாபா பாம். ஆம், ஸோ இன்னைக்கு வந்து ஐ வாண்ட் டு டாக் அபவுட் ஸ்டார்ட்டிங் எவ்ரிதிங் நியூ இன் 2026. ஸோ புதுசா ஒரு சேனல் ஆரம்பிக்கிறது, நீங்க வந்து சோஷியல் மீடியாவுக்கு வரதா, வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, என்ன மாதிரியான டிப்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். பிகாஸ் ஐ பின் ஹியர் ஃபார் அரவுண்ட் 9 இயர்ஸ் இப்போ. நெக்ஸ்ட் இயர் 10 இயர் ஆயிடும். ஏன்னா டெக்னிக்கலா நான் 2017ல இருந்து ஆக்சுவலா வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன் யூடியூப்ல. ஸோ இட் வில் மேக் 10 இயர்ஸ் நெக்ஸ்ட் இயர். ஸோ மோர் தென் 8 இயர்ஸா நான் வந்துட்டு இந்த வேலை வந்து இங்க செஞ்சுட்டுருக்கேன். பட் ஸ்டார்ட்டிங் எவ்ரிதிங் நியூ இன் 2026, இஸ் இட் கோயிங் டு பி சேம்? கஷ்டமா இருக்க போதா? என்ன பண்றது? ஏது பண்றது? அண்ட் ஐ மைசெல்ஃப் புட் மைசெல்ஃப் இன்டு திஸ் ஒன் திங். என்னன்னா, புதுசா நம்ம ஒண்ணு ஆரம்பிப்போம் அண்ட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் பண்ணி பார்ப்போம். இப்ப இருக்கிறது எப்படி நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆவுது? அல்காரிதமா இருக்கட்டும், அனலிட்டிக் விஷயங்களா இருக்கட்டும், அதெல்லாம் எப்படி வந்து நமக்கு கிளிக் ஆகுது அப்படின்னு பார்ப்போம் அப்படின்ட்டு. ஸோ 2017ல வென் ஐ ஸ்டார்டட் யூடியூபிங், இட் வாஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் எனக்கு வேணும். ஒரு ஹாபி எனக்கு வேணும். அண்ட் எனக்கு வந்து என்னுடைய டெய்லி ரொட்டீன்லேருந்து ஒரு எஸ்கேப் மெக்கானிசம் மாதிரி ஒரு ரொட்டீன் எனக்கு நான் வந்து வச்சுக்கணும் அப்படின்றதுனால தான் நான் வந்து யூடியூப் ஆரம்பிச்சதே. பட் பிஃபோர் வி மூவ் ஆன் மோர் இன்டு தட், ஐ வாண்ட் டு ஷேர் ஃபியூ அப்டேட்ஸ். ஐ ஹாவ் 3 அப்டேட்ஸ். ஒரு அப்டேட் வந்து ஐ ரீகலர்ட் மை ஹேர் அண்ட் ஐ ஃபில்ம்ட் இட். லெட் மீ நோ உங்களுக்கு இது வேணுமா என்ன அப்படின்ட்டு. ஐம் குவைட் ஹாப்பி வித் த ரிசல்ட். ஐ டோன்ட் நோ, ஏன்னா லாஸ்ட்டு 2 வீடியோஸில் ஒரு 1 வீக்கா ஒரு 5, 6 வீடியோஸில் நீங்கள் ஆப்வியஸ்லி பார்த்துருப்பீங்க. நான் வந்து வீட்டிலேயே ஹேர் கலர் பண்ணேன். க்ளோவல் கலர் ஒன்று பண்ணேன். ஆனால் ஐ வாஸ் நாட் ஃபீலிங் இட். ஸோ ஐ வென்ட் ஹெட் அண்ட் ஆடட் சம் ப்ளீச். என் ஃபர்ஸ்ட் டைம் இதெல்லாம் பண்ணதில்ல. ஆனா நான் வந்து அத வீடியோவும் ஷூட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அது உங்களுக்கு வேணுமா வீடியோ அப்படின்றது தெரியப்படுத்துங்க. மேபி போடுவேன். பட் ஐ டோன்ட் நோ எத்தன பேர் விரும்புவீங்க அப்படின்ட்டு. அதர் அப்டேட் வந்து ஐ ஹேவ் கிரியேட்டட் 2 நியூ சேனல். ஒண்ணு வந்து ஓனர்ஷிப் நான் மட்டும் தான். இன்னொன்னு வந்து நாங்க பார்ட்னரா ஓனர்ஷிப் பண்ணி வி ஆர் போஸ்டிங் ட்ராவல் ரிலேட்டட் வீடியோஸ். ஒரு சேனல்ல மைசெல்ஃப் அண்ட் மை ஹஸ்பண்ட். ஸோ அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, வி என்ஜாய் ட்ராவலிங் அண்ட் எனக்கு வந்து அத நெறைய அ வீடியோஸ் எடுத்து வைக்கிறது பிடிக்கும். ஸோ அந்த வீடியோஸ்லாம் நெறைய நான் போஸ்ட்டே பண்ணது கிடையாது. விளாக்லா மாதிரியாச்சும் ஏதாவது போடலாம் அப்படின்னு நான் வந்து பார்ப்பேன். பட் ரீசென்ட்டா ஐ டிசைடட் நாட் டு போஸ்ட் எனி மோர் ட்ராவல் ரிலேட்டட் கான்டென்ட் மேட் பை மோனால அப்படின்ட்டு. ஸோ வி டிசைடட் டு ஓப்பன் அ பிராண்ட் நியூ சேனல் ஃபார் இட். அந்த 2 சேனலோட லிங்க் நான் உங்களுக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுக்குறேன். நீங்க செக் பண்ணிக்கோங்க. அந்த செகண்ட் சேனல் ஆ ஒரு யுஜிசி கான்டென்ட் சேனல் மாதிரி. ஜஸ்ட் ப்ராடக்ட் ஃபீச்சரிங், ப்ராடக்ட் ஷார்ட்ஸ், ப்ராடக்ட் அன்பாக்சிங் வீடியோஸ். ஐ ஹேவ் ப்ராடக்ட்ஸ் வித் மீ.
ஒரு நல்ல வெல் லிட் ஸ்பேஸ் வித் மீ. ஒய் நாட் டூ தட் அப்படின்ட்டு எனக்கு வந்து தோணுச்சு. ஃபர்ஸ்ட்டு யுஜிசி தான் ஆரம்பிச்சது. ஜஸ்ட் ஒரு சைடு ஹசில் மாதிரி இருக்கட்டும். சும்மா இதே வந்து எனக்கு ரொட்டீனா பண்ணிட்டு இருந்த மாரி இருந்தது. ஸோ ஐ நீடட் சம் சேலஞ்ச், நியூ சேலஞ்ச் அண்ட் சேஞ்ச். ஸோ அதனால ஐ ஸ்டார்ட்டட் யுஜிசி அண்ட் ஐம் டெல்லிங் யூ அந்த சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த சில விஷயங்கள், சேனல் ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்ல இருந்த சில விஷயங்கள், இட் ஜஸ்ட் டுக் மீ பேக் டு 2017 அண்ட் அதுதான் இந்த வீடியோக்கான மெயின் ரீசன். வி வில் டாக் மோர் அபவுட் இட். அண்ட் ட்ராவல் சேனல்லயுமே வந்து ஏன் பண்றோம், என்ன பண்ண போறோம் அப்படின்றதெல்லாமும் நான் உங்களுக்கு வந்து வீடியோவோட எண்ட்ல ஃபுல்லா நான் டீட்டெயில்டா ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ தீஸ் 3 ஆர் தி அப்டேட்ஸ். நவ் லெட்ஸ் ஜஸ்ட் மூவ் ஆன் வித் தி வீடியோ. பேசிக்கலா 2017 நான் ஆரம்பிச்சது வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷனுக்காக தான் யூடியூப்ன்னு ஆரம்பிச்சதே. Instagram அப்ப வந்து அடிஷ்னலான ஒரு விஷயம் தான். ஸோ Instagramல வந்துட்டு யூடியூப்ல ஏதாவது ஒரு வீடியோ போடுறேன்னா, அது ரிலேட்டடான ஃபோட்டோஸ் வரும். அண்ட் அந்த டைம்ல தான் ஐ ஸ்டார்ட்டட் டூயிங் மை ப்ரொஃபஷனல் பிரைடல் ஒர்க்ஸும். ஸோ மோஸ்ட்டா Instagram வந்து என்னோட பிரைடல் ஒர்க்ஸ் ஃபோட்டோஸ்லாம் போடுறதுக்காக ஐ சோஸ் தட் பிளாட்ஃபார்ம் லைக் மேஜரா. அத அதுக்கு தான் அது மெயினா இருந்தது. அண்ட் வீடியோஸ்லாம் கூட ரொம்ப ஜாஸ்திலாம் போட முடியாது. Instagram ஃபார்மேட்லயே 1 மினிட் வீடியோஸ் போட முடியும். அண்ட் நெறைய ஃபோட்டோஸ் தான். Instagramமே ஃபோட்டோஸ்க்காகன்னு தான் இருந்தது. ஸோ Instagram அதுவும் ஒரு அடிஷ்னல் விஷயமா தான் இருந்துச்சு. நான் வந்து இது ஒரு ஹாபியா ஆரம்பிச்சதுனால, ரொம்ப டெக்னிக்கலா, இல்ல பிசினஸ் ரிலேட்டடா, இத இப்படி பண்ணணும், இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும், அந்த வார்த்தை கூட எனக்கு வரல பாருங்க. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும், மார்க்கெட்டிங் இதெல்லாம் பண்ணணும், இவ்ளோ ஸ்பான்சர்டு விஷயங்கள் பண்ணணும், இவ்ளோ ஆட்ஸ் குடுக்கணும். அந்த மாரி நான் எதுவுமே வந்து என்னோட யூடியூப்லயும் சரி, என்னுடைய Instagram பேஜுக்கும் சரி, மேட் பை மோனா அக்கவுண்ட்டுக்கு ப்ரொமோஷன்ஸ் வந்து இதுவரைக்கும் நான் பண்ணது கிடையாது. நான் பிராண்ட்ஸ்க்கு ப்ரொமோஷன்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அண்ட் மேட் பை மோனாவ ப்ரொமோட் பண்ணது கிடையாது எங்கேயுமே. அப்படிதான் நான் சொல்றேன். இப்போ சேனலே வந்து ப்ரொமோட் பண்றதுக்குலாம் வந்து ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. ஜஸ்ட் நம்மளுடைய கன்டென்ட் வந்து புஷ் பண்ணுவோம். அந்த மாதிரி நான் வந்து இதுவரைக்கும் ஒரு வாட்டியும் பண்ணதில்ல. ஏன்னா வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு வந்து மேஜரான ஒரு விஷயமா வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்ததில்ல. டு பி வெரி ஃப்ராங்க் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு நான் ஆரம்பிக்கும்போது எனக்கு வந்து உண்மையா இருந்த ஒரு விஷயம் என்னன்னா, ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்றது. ஏன்னா நான் ஒரு மேக்கப் விரும்பி, அப்போ வந்து அங்கிதா, பெக்கோரலிஸ்டா அவங்கலாம் வந்து ப்ளாக்ஸ்லாம் போடுவாங்க. நெறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து கிஃப்டட்லாம் இருக்கும் மென்ஷன் பண்ணி. ஓ! இதெல்லாம் வந்து பிராண்ட்ஸ் ஃப்ரீயா குடுக்குறாங்களா? அப்ப நானும் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு தான் வந்து ஃபர்ஸ்ட்டு உண்மையா சொல்லணும்னா ஃபர்ஸ்ட்டு வந்தது அந்த ஒரு ஆசையில தான். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, அது சும்மா நான் ட்ரையல் பண்ணி பார்த்தோனே எனக்கு ரொம்ப புடிச்சு போச்சு அந்த ரொட்டீனே. ஆஹா! இதான் பெஸ்ட்டு. நமக்கு வந்து நல்ல ஒரு ஆஃபீஸ் போயிட்டு வர டைம்ல அந்த கேப்ஸ்ல ஃபில் பண்றதுக்கு நல்ல ஒரு ஹாபியா இருக்கு. அண்ட் ப்ரவுன் ஸ்கின்ல வந்துட்டு நெறைய பேர் அப்போ வந்து மேக்கப் ரிலேட்டடான கன்டென்ட் போடல அப்படின்றதுனால, நான் வந்து மேக்கப் கன்டென்ட்ட வந்துட்டு எடுத்துக்கிட்டேன். அண்ட் ஐ ஆல்சோ ஹேட் இது என்னது? குக்கிங் சேனல் ஏதாவது பண்ணலாமா? அப்படின்ட்டு ஒரு ஐடியாவும் இருந்தது. ஸோ குக்கிங்கா, மேக்கப்பா அப்படின்னும்போது, குக்கிங் நெறைய இருக்காங்க. அப்பவே. ஓகே. ஸோ மேக்கப்க்கு தான் வந்து நெறைய ப்ரவுன் ஸ்கின் ஆளுங்க இல்ல. ஸோ லெட் மீ டூ இட் அப்படின்ட்டு இங்கிலீஷ்ல தான் ஃபர்ஸ்ட்டு வெண்மை மோனா சேனல்ல வந்துட்டு எல்லாமே போட ஆரம்பிச்சேன் வீடியோஸ்லாம். அண்ட் கிராஜுவலா தான் இருந்தது குரோத். சடனா ஒரு நாள் ஒரு வீடியோ வந்து வைரல் ஆச்சு. அண்ட் கட கட கடன்னு ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ், 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரைக்கும் வந்தாங்க. அதுலேருந்து தான் வந்து கொஞ்சம் பிக்கப் ஆக ஆரம்பிச்சது. அண்ட் எனக்கு வந்து ஒரு மாரி சஸ்டெய்ன்டான ஒரு குரோத் தான் வந்து இருந்தது. ரொம்ப அப்படியே டிராஸ்டிக்கா டபால், டிமில் அப்படிலாம் இல்ல. ஓவர் நைட் வைரல் ஆகி 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த மாதிரிலாம் எனக்கு எதுவும் ஆகல. பொறுமையா தான் ஆகும். வருஷத்துக்கு ஒரு 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரும். அது கூட நான் கன்சிஸ்டன்ட்டா இருந்ததுனால. எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே பண்ணது கிடையாது. ஏன்னா, ஆம் ஐ ஃபீல் லைக் நான் வந்து சேனல் ஆரம்பிச்சு, கிரியேட் பண்ண ஆரம்பிச்சு, எல்லாமே எக்ஸிக்யூஷன்ல போம்போது தான் எல்லாமே எக்ஸிக்யூஷனுக்கு வந்தது. லைக் பெய்ட் பார்ட்னர்ஷிப்ஸ் ஓகேவா? கொலாபரேஷன்ஸ், பார்ட்டர் கொலாபரேஷன்ஸ் இதெல்லாமே. ஏன்னா, அ இப்ப வந்து சில பிஆர்ஸ்லாம் வந்து இப்போ கொஞ்சம் ஃபேமஸா தெரியிற பிஆர்ஸ் இப்ப அப்ப வந்து எனக்கு வந்த சில மார்க்கெட்டிங் ஏஜென்சி பிஆர்ஸே வந்து இப்போ வந்து ப்ளாகர்ஸா இருக்காங்க. அது நான் ரீசென்ட்டா நெறைய பேர் அந்த மாரி பார்த்தேன். ஸோ அப்ப வந்து அவங்களுக்குமே அது தெரியாது. பிராண்ட்ஸுக்குமே வந்துட்டு
தே டோன்ட் நோ எது வந்து கிளிக் ஆகும், எது கிளிக் ஆகாது. புதுசா அப்பதான் வந்து ஒரு ஒரு வாட்டி ட்ரை பண்ணது. ஸோ பிராண்ட்ஸோடலாமும் நான் அந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆ எது வந்து நமக்கு ஒர்க் ஆகுது அப்படின்றது பார்க்கலாம் அப்படின்றது எல்லாமே ட்ரையல் அண்ட் எரர். இப்போ வந்து ரொம்ப ஆப்வியஸா இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் வந்து அப்போ நான் பண்ணிட்டு இருந்த டைம்ல, ஸ்டார்ட் பண்ண டைம்ல நானுமே வந்து லேப் டாட்டாலாம் வந்து இருந்திருக்கேன். அதில எக்ஸ்பெரிமென்டேஷன் வேல பண்ணி பார்க்கறதுல சொல்றேன். லைக் பிஹைண்ட் த சீன்ஸ்ல சொல்றேன் நானு. இப்போ இன்டகிரேஷன்னா வந்துட்டு கொஞ்சோண்டு தான் பிராண்ட் பிளேஸ்மென்ட் இருக்கணும். டெடிகேஷன்னா இவ்ளோ இருக்கணும். அந்த மாதிரியான சில விஷயங்கள். இத இப்ப பண்ணலாமா? அத அப்ப பண்ணலாமா? இங்க இத போட்டா இது பிக்கப் ஆகுமா? அங்க அத போட்டா அது பிக்கப் ஆகுமா? அப்ப நான் ஸ்டார்ட் பண்ண டைம்லலாம் வந்து இன்க்ளூட்ஸ் பெய்ட் பார்ட்னர்ஷிப்ன்ற ஒரு டேக்கே வந்து ஐ மீன் டாகுலே வந்து YouTubeல கிடையாது. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்துச்சு. ஸோ அந்த அதுவும் ஸ்டார்ட் ஆன டைம்லயே நானும் கூட வந்ததுனால, நானுமே தான் வந்து சைமல்டேனியஸா பண்ணிட்டுருந்தேன். பிளஸ் எனக்கு வந்து ஜென்யூனா ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி என்னுடைய சேனல் வந்து எடுத்துட்டு போணும் அப்படின்றது எனக்கு தோணவே தோணல அப்பைலருந்தே. அதனால அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல நான் யோசிச்சதே கிடையாது. பட் இப்போ இட் இஸ் டோட்டலி டிஃபரெண்ட். ஃபர்ஸ்ட்லி இஃப் யூ ஆர் பிளானிங் டூ ஸ்டார்ட் அ சேனல், நீங்க வந்து எதுக்காக ஸ்டார்ட் பண்றீங்க? பேஷனுக்காகவா? இல்ல ப்ரொஃபஷனுக்காகவா? அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம். 2017ல YouTubeல வீடியோ போடுறது ஒரு ப்ரொஃபஷனா அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாராலயுமே ஒத்துக்க முடியாது. பண்ணவங்களாலயும் ஒத்துக்க முடியாது. நம்மள பெத்தவங்களாலயும் ஒத்துக்க முடியாது. சுத்தி இருக்க சொசைட்டியும் வந்துட்டு, "என்னது வீடியோ போட்டா அது என்ன அது ஒரு பொழப்பா?" அப்படின்ட்டு. ஸோ இப்போ அப்படி கிடையாது. சில பசங்க இன்டர்வியூலாம் நான் பார்த்தேன். "என்ன பண்ண போறீங்க நீங்க வளர்ந்து?" அப்படின்னு கேட்டா, "நான் வந்து யூடியூபர் ஆகப் போறேன். இன்ஃப்ளூயன்சர் ஆகப் போறேன். கான்டென்ட் கிரியேட்டர் ஆகப் போறேன்." இப்ப இருக்க கிட்ஸ் நெறைய பேர் வந்து இது ஒரு ப்ரொஃபஷனாவே வந்து எடுத்துக்கலாம் அப்படின்றது வந்து ஒரு மெயின் விஷயமா எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஸோ அப்படின்னும்போது லெஃப்ட், ரைட், டாப், சென்டர்ன்னு எல்லா இடத்துலயுமே வந்து இப்ப கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் இருக்காங்க. ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி இந்த கோவிட் வந்த டைம்ல, ஆ நெறைய அப்பதான் நெறைய ஆக்சுவலா வந்து யூடியூபர்ஸ்லாம் நம்ப ஊர்ல எத்தன பேர் இருக்காங்க, நெறைய பேர் வைரல் ஆனது, பூம் ஆனது, எனக்குமே நெறைய வியூவர்ஷிப் கிடைச்சதுலாம் இந்த கோவிட் டைம்ல தான். ஏன்னா நமக்கு என்டர்டெயின்மென்ட்டே வந்து ஃபோனு, டிவி இப்படி தான் இருந்துச்சு. ஃபோன் தான் மெயினா வந்தது. ஆ ஸோ அதனால அந்த டைம்ல நெறைய பேர் வந்து கொஸ்டின்ஸ் வந்துச்சு எப்படின்னா, நானும் வந்து YouTubeல வீடியோஸ் போடலாமா? கன்டென்ட் கிரியேட்டர் ஆகலாமா? அப்ப வந்து இந்த கொஸ்டின் நெறைய வந்தது. ஆனா இப்போ கொஸ்டின் கூட கிடையாது. "ஒய் நாட் லெட் மீ ஸ்டார்ட்" அப்படின்றது வந்துச்சு. விச் இஸ் நைஸ், விச் இஸ் குட். பட் நீங்க ஒரு ஆசைக்கு பண்றீங்க, பேஷனுக்கு பண்றீங்க, டைம் பாஸ்க்கு பண்றீங்கன்னா அது வேற. பட் ப்ரொஃபஷனலா நீங்க பண்ணும்போது, அது எவ்வளோ ஒரு மென்டல் டோல் எடுக்கும். அண்ட் என்ன மாதிரியான ப்ரிப்பரேஷன் நீங்க வந்து எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். 2மே 2 வித்தியாசமான விஷயங்கள். நான் வந்து பேஷனுக்காக ஆரம்பிச்சதுனால பெருசா நான் வந்து இப்படி ஸ்ட்ராட்டஜிக்கலா யோசிச்சதே கிடையாது. பட் இப்ப வந்து ஐ தாட் ஓகே லெட் மீ ட்ரை திஸ் யுஜிசி ஃபார் அகெயின் ஒரு ஃபில்லருக்காக மட்டும் தான். அகைன் எனக்கு எனக்கு வந்து என்னன்னா, ஏதோ ஒண்ணு பண்றது நான் காசுக்காக பண்றேன் அப்படின்னு நான் யோசிச்சு பண்ணிட்டேன்னா, எனக்கு அதுல என்னுடைய ஃபுல் இன்வால்வ்மென்ட் போட்டு பண்ண முடியாது. அப்படின்றது எனக்கு ஸ்டார்ட்டிங்ல இருந்தே தோணிட்டு இருக்க ஒரு விஷயம். என்னால அதுல டெடிகேட்டடா பண்ண முடியாது. நான் விரும்பி ஒண்ணு பண்றேன். அதுல எனக்கு வந்து ஏர்னிங்ஸ் வருதுன்னா, விச் இஸ் நைஸ், அமேசிங். அது இட்ஸ் மோர் தென் அமேசிங், மோர் தென் லக்கியா இருக்கிறது அந்த மாதிரி. பட் இல்ல எனக்கு வந்து இப்ப நான் ஏர்ன் பண்ணியே ஆகணும். அதுக்கு நான் இது பண்ணியே ஆகணும்னா, நான் ஆப்வியஸா வந்து எவ்ளோ புடிச்ச விஷயமாவே இருந்தாலும், ஒரு ஸ்டேஜ்ல அது கடமைக்கு பண்ற மாதிரி ஆயிடும். பல்ல கடிச்சுட்டு பண்ற மாதிரி ஆயிடும். ஸோ அந்த மாதிரி எனக்கு ஃபீல் இருக்கக்கூடாது. பிளஸ் எனக்கு வந்து ஐ வாண்டட் டூ ட்ரை சம்திங் டிஃபரெண்ட் அண்ட் எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரியான ஒரு ஜோன்லயே இருக்கலாம்னா, ஐ ஸ்டார்டட் இன் த யுஜிசி கான்டென்ட் கிரியேஷன். அண்ட் எடிட்டிங் இஸ் மை ஃபேவரைட் திங் டு டூ. இந்த ஹோல் கான்டென்ட் கிரியேஷன் ப்ராசஸ்லயே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எடிட் பண்றது எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிக்கும். நான் பெருசா எந்த ஒரு சொயான் சக்கா அந்த மாதிரியான ட்ரான்சிஷன்லாம் போட்டு பயங்கரமாலாம் எடிட்லாம் பண்ண மாட்டேன். அது என்னோட ஸ்டைல் கிடையாது. ஐ ஹேவ் மை ஓன் ஸ்டைல். அது வந்து இஃப் ஐ ஃபீல் லைக் டூயிங் இட், ஐ டூ இட். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அத நான் பண்ணவும் மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ரேரா தான் செய்வேன். ஸோ எடிட்டிங் எனக்கு பிடிக்கும் அப்டின்னும்போது, ஒய் டோன்ட் ஐ யூஸ் இட்? ஒய் டோன்ட் ஐ ட்ரை இட்? இந்த ஜான்ராலயே வந்து என்ன பண்ணலாம்? அப்டின்னும்போது தான் இந்த யுஜிசி ஐடியா வந்தது. பட் அதுக்கு முன்னாடி எப்படி இருக்கணும்? அதுவும் நம்ப Instagram அல்காரிதம்லாம் இருக்கு. நம்ம ஒண்ணு நெனச்சாலே அதுக்கான விஷயங்கள் நெறைய குடுக்கும். அந்த மாரி ஓவரா குடுத்து, ஓவர் கன்சியூம் பண்ண வச்சு, லிட்டரலா ஓவர் திங்க் பண்ணி நான் வந்து ரொம்ப ம் ம் என் மைண்ட் வந்து லிட்டரலா காலி ஆயிடுச்சு.
சீரியஸா. இத பண்ணலாமா? அத பண்ணலாமா? இத பண்ணா நல்லாருக்குமா? அத பண்ணா நல்லாருக்குமா? இப்படி பண்ணலாமா? அப்படி பண்ணலாமா? இதுக்கே நான் வந்து இத்தன வருஷம் இந்த லைன்ல இருக்கிற ஒரு ஆளு, இப்ப எனக்கு வந்து புதுசா ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னும்போது, இது எல்லாமே லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் வந்து ஃபுல்லா அழிஞ்சே போச்சு. ஓகேவா? ஒரு 2 நாள் சுத்தமா அதெல்லாம் போயிட்டு, நான் என்ன பண்ண போறேன்? எப்படி பண்ண போறேன்? இது ஒர்க் அவுட் ஆகுமா? ஆவாதா? அப்படின்ற அளவுக்கு நான் வந்து யோசிக்க ஆரம்பிச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் உட்காந்து, "நீ எதுக்கு மொதல்ல இத பண்ண ஆரம்பிக்கிற? இதனால நீ வந்து என்ன அட்டைன் பண்ண போற? இது நீ வந்து உன்னுடைய லெய்ஷர் டைம்ல ஒரு ஹாபியா தான் நீ வந்து பண்ற. ஸோ டோன்ட் ஓவர் திங்க் இட்." அப்படின்றத நான் லிட்ரலா பேப்பர் பென்ல எழுதி அந்த 10 வாட்டி பார்த்துட்டு தான் நான் வந்துட்டு எனக்கு அப்பாடா! அப்படின்னு நான் வந்து பிரீத்தர் எடுத்திருக்கேன். இப்ப கூட என் நோட்ஸ்ல நான் வந்து போட்டு வச்சிருக்கேன். நீ இந்த சேனல் ஆரம்பிச்சதுக்கான சோல் ரீசன்ஸ் இதெல்லாம் தான். இதுக்காக மட்டும் தான் நீ பண்ற. வேற எதுவும் நீ ஓவர் திங்க் பண்ணாத. ஏன்னா ஐ ஸ்டார்டட் அனலைசிங் டாக்ஸ் இப்படி போடணுமா? ஹேஷ்டேக்ஸ் இப்படி போடணுமா? எது எப்படி போட்டா எப்போ கிளிக் ஆகும்? எந்த டைம்ல போட்டா பிக்கப் ஆகும்? சி உங்களுக்கு வந்து டைம் டேபிள் அழகா குடுக்கும். இப்ப எல்லாமே ஏஐ வந்துருச்சு. ஏஐ உங்களுக்கு எல்லாமே பண்ணி குடுக்குது. எல்லாம் ஓகே. ஓகே. ஆனா எல்லாருக்குமே அது வொர்க் அவுட் ஆகுமா? எல்லாருக்குமே கிளிக் ஆகுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. கண்டிப்பா கிடையாது. எனக்குமே அது தெரியாது. யாருக்கு தான் அப்போ வொர்க் அவுட் ஆகும்? எனக்கு தெரியாது. சீரியஸாவே எனக்கு தெரியல. இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல. ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 2000 வீடியோஸ் வரைக்கும் போட்டிருக்கேன். இப்போ வரைக்கும் ஒரு பெர்ஃபெக்ட்டான டைம் என்ன அப்படின்றது தெரியாது. இந்த டைம்ல போட்டா இந்த வீடியோ வந்து பிக்கப் ஆகும் அப்படின்றது. இருக்கு. நீங்க YouTubeலயும், Instagramலயும் போய் பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட டைம் டேபிள்ஸ், ப்ரூவன் ட ஸ்கெட்யூலிங்ஸ் இப்படிலாம் இருக்கும். YouTubeயே குடுக்குற டைமிங்ஸ்லாம் கூட இருக்கும். ஆனா டெய்லி போட்டேன்னா, அது எனக்கு வொர்க் அவுட் ஆகாது. மேபி அதுக்கான சூத்திரம் எங்கேயாவது இருக்கலாம். பட் ஐ டோன்ட் நோ. எனக்கு அது வந்து தெரிஞ்சு அத நான் அப்படி பண்ணணும் அப்படின்ற ஆர்வமும் எனக்கு பெருசா இருந்தது கிடையாது. அப்படி இருந்தாலாச்சும் நான் மேபி ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம். பட் நான் இதுவரைக்கும் ட்ரை பண்ணதுல எனக்கு அப்படி ஒர்க் அவுட் ஆனது கிடையாது. இப்ப எனக்கு என் சேனல்ல நான் போடுற வீடியோஸ் வச்சு எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. இது இந்த டைம்ல இப்படி போட்டா இது வந்து ஓரளவு வியூவர்ஷிப் போகும் அப்படின்றது. ஸோ அந்த பேசிஸ்ல தான் நான் ஒர்க் ஆகிட்டுருக்கேன். அப்படின்னும்போது ஒரு பேஸ்மெண்ட்டே இல்லாம ஃப்ரம் 0 ஃப்ரம் ஸ்க்ராட்ச் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு விஷயம் ஒண்ணு பண்ணணும்னு ஆரம்பிக்கும்போது ஐம் டெல்லிங் யூ த மென்டல் ஸ்ட்ரெஸ் அண்ட் டோல் இஸ் லைக் ஓ மை காட் ஐயையோ அப்படின்ட்டு இருக்கு. இஃப் யூ ஆர் ஓவர் திங்கர் லைக் மீ ப்ளீஸ் ரிமெம்பர் நீங்க எதுக்கு ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்றீங்க? முக்கியமா சோஷியல் மீடியா. சோஷியல் மீடியால நீங்க இப்ப இன்னைக்கு வந்தீங்கன்னா, அடுத்த நாளே ஆர் அடுத்த மாசமே நீங்க வந்து வைரல் ஆயிடுவீங்க, பயங்கரமாயிடுவீங்கன்னு சொல்ல முடியாது. யாருக்குமே தெரியாது யாரு, எந்த வீடியோ எப்ப எப்படி வைரல் ஆகும் அப்படின்றது. ஸோ பேசிக்கலா நீங்க வந்து நெறைய வியூஸ்லாம் எடுக்குறீங்க அப்படின்னாலுமே, உங்களுக்கு வந்து என்கேஜிங்கா இருக்கணும் உங்களுடைய அ வீடியோ நீங்க போடுறது. அத எவ்வளோ நேரம் மக்கள் உட்கார்ந்து பார்க்குறாங்க அப்படின்றது, எவ்வளோ லாயலா இருக்காங்க அப்படின்றது, நெறைய விஷயம் இருக்கு இதுல வந்து உள்ள வர்றதுல. ஸோ வென் யூ ஆர் ஸ்டார்ட்டிங், கிவ் யுவர்செல்ஃப் அட்லீஸ்ட் அ இயர் இத ட்ரை பண்றதுக்கு. அண்ட் வாட் இஸ் மை ஒன் அட்வைஸ் இப்ப இருக்க ஆளுங்களுக்கு என்னன்னா, இஃப் யூ ஆர் டூயிங் இட் ஆஸ் அ பேஷன், ஜஸ்ட் கன்சிடர் இட் ஆஸ் அ பேஷன். அது உங்களுக்கு ப்ரொஃபஷனா மாறுற வரைக்கும். ஜஸ்ட் உங்களுக்கு அந்த ஒரு ஆசையிலயும், அந்த பேஷன்லயும் மட்டுமே வந்து நீங்க எல்லா வேலையும் அதுல செய்யுங்க. ஓகேவா? அப்பதான் உங்களால இன்வால்வ்டா, இன்ட்ரஸ்டடா பண்ண முடியும். இல்லன்னா வாய்ப்பே கிடையாது. இல்ல ப்ரொஃபஷனா பண்றீங்கன்னா, கெட் யுவர் செல்ஃப் எவ்ரிதிங். லைக் கேட்ஜெட்ஸ்ல இருந்து, உங்களுடைய டீம்ல இருந்து, உங்களுக்கு மேனேஜர் அப்டின்ட்டு ஒருத்தவங்க வேணும். ஐ டோன்ட் ஹேவ் அ மேனேஜர் ஃபார் மீ. நெறைய பேர் இப்ப வரைக்கும் எனக்கு வந்து மெயில் வந்துட்டுருக்கு. ஐ டோன்ட் நோ முதல்ல என்ன மேனேஜ் பண்ணுவாங்க? எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க? ஐ டோன்ட் ஈவன் வாண்ட் டூ நோ பிகாஸ் திஸ் இஸ் மை சேனல். திஸ் இஸ் சம்திங் தட் ஐ பில்ட். ஐ என்ஜாய் டூயிங் எவ்ரிதிங் இங்க அப்டின்னும்போது எனக்கு எதுக்கு அப்டின்ட்டு. எனக்கு சின்ன சின்ன ஹெல்ப்லாம் தேவைப்படும். அப்ப ஐ ஹேவ் மை பிரதர். இப்ப ஐ ஹேவ் மை ஹஸ்பண்ட். ஸோ அதனால அந்த மாதிரி ஹெல்ப்புக்கு இவங்க 2 பேரும் ஹெல்ப் பண்றாங்க. அதுவுமே இல்லாம எனக்கு வந்து சுத்தமா டைமே இல்ல. இப்போ நான் ஒரு 9 to 5 பண்ணிக்கிட்டு இருக்கேன். பிளஸ் இதையும் நான் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அப்டின்னா, எனக்கு கஷ்டமா இருக்கும். எனக்கு மேனேஜிங்க்கு வந்து ஆள் தேவ. அண்ட் மேனேஜர் வந்து ஜஸ்ட் நம்மளுடைய சோர்ஸ மட்டும் எடுத்து பண்றவங்க கிடையாது. எல்லாமே. இப்ப வந்து எல்லாமே வந்து பண்றாங்க. லைக் பிராண்ட் டீல்ஸ் எடுத்துட்டு வராங்க. உங்களுக்காக இன்வாய்ஸஸ் ஒர்க் பண்றாங்க. பேமெண்ட் கிளியர் பண்றதுக்கு சீக்கிரமா கிளியர் பண்ண வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஐ டோன்ட் நோ இதுக்கு மேல என்ன இருக்கு அப்டின்ட்டு. மேபி இன்னும் நெறைய இருக்கலாம். பட் ஐ டோன்ட் ஹேவ் அ மேனேஜர். ஆ ஐ அம் நாட் ரெப்ரசன்டட் பை எனிஒன். நீங்க ப்ரொஃபஷனலா போணும் அப்டின்னா, மேபி யூ கேன் ட்ரை அந்த மாதிரியான ஜான்ராஸ். ஓகே. லைக் யார்கிட்டயாவது போயி ஆர் மேபி நீங்க வந்து எங்கேயாவது சைன் அப் பண்ணிட்டு எனக்கு கரெக்ட்டா தெரியல. இந்த விஷ் லிங்க் அதுலலாம் கூட ஏதோ அம் நீங்க உங்கள வந்து சைன் அப் பண்ணிக்கலாம். பிராண்ட் டீல்ஸ்லாம் வந்து வர்றதுக்கு அப்டின்ற மாரி ஏதோ ஒண்ணு பார்த்தேன். ஐ டோன்ட் நோ.
எனக்கு சீரியஸாவே தெரியல. இந்த யுஜிசி பார்த்தம்போது தான் ஐ காட் டு நோ அபவுட் இட். இஃப் யூ நீட் தட், மேபி யூ ஹேவ் டு யூஸ் யுவர் ChatGPTs. இப்போதைக்கு இருக்கிற ஒரு மேஜர் ஹெல்பிங் சோர்ஸ் வந்து ChatGPT தான். ஐ ஆல்சோ saw so many நியூ கிரியேட்டர்ஸ் ஹெல்பிங் அவுட் ஆன் அதர் அப்கமிங் நியூ கிரியேட்டர்ஸ் என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம் அப்படின்ட்டு. நான் என்ன ஒண்ணு சொல்லுவேன்னா, நீங்க வந்து நெறைய சோர்ஸ் பண்ணுங்க, நெறைய ரிசர்ச் பண்ணுங்க, நெறைய பாருங்க. அ எங்க என்ன மாதிரியான சோர்ஸ் வேணும்? உங்களுடைய மெயின் டார்கெட் என்ன? பிராண்ட் டீல்ஸ் எடுக்கிறதா? இல்லன்னா எஜுகேஷனல் வீடியோஸ் போடுறதா? என்டர்டெயின்மென்ட் வீடியோஸ் போடுறதா? இன்ஃபர்மேஷனல் வீடியோஸ் போடுறதா? இந்த மாதிரி என்ன ஜான்ராவோ அதுல வந்து பாருங்க. ட்ரெண்ட்ஸ் ஃபாலோ பண்றது வந்து அகெயின் ஃபார் மீ பர்சனலி எனக்கு வந்து எது பிடிச்சிருக்கோ, எந்த ட்ரெண்ட் பிடிச்சிருக்கோ, அதுதான் வந்து நான் ஃபாலோ பண்ணுவேன். இந்த மைக் வச்சு பேசுற ட்ரெண்ட் வந்து பல வருஷம் முன்னாடியே வந்துருச்சு. ஆனா, இத்தன வருஷம் நான் அதுல உட்காரல. இப்ப திடீர்னு நான் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ஒரு ஃபாரின் பாட்காஸ்ட் சேனல் ஒண்ணு, கதை சொல்ற சேனல் ஒண்ணு பார்த்துட்டுருந்தேன். அதுல வந்து இந்த மைக் வச்சுட்டு இப்படி உட்கார்ந்திருந்தா நான் ஐ வாஸ் லைக் லெட் மீ ட்ரை ஒன் மோர் டைம் அப்படின்ட்டு நான் வந்து இன்னைக்கு உட்கார்ந்தேன். அதுக்கூட இந்த பேக்கிரவுண்ட் அத்தன வாட்டி செட் பண்ணி அன்னைக்கு இந்த பேக்கிரவுண்ட் தான் கொஞ்சம் மினிமலா இருந்த மாரி இருந்தது. இந்த செட்டப்க்கு. அ இப்படி உட்கார்ந்துருக்கேன். எனக்கு தெரியல. இது நான் இப்போ வந்து எடிட் பண்ணும்போது பார்ப்பேன். அண்ட் ஆல்சோ ப்ளீஸ் யூ கைஸ் ஆல்சோ லெட் மீ நோ. இது நல்லா இருக்கா என்ன அப்படின்றது. வி வர் டாக்கிங் அபவுட் பேஷன் அண்ட் ப்ரொஃபஷன் ரைட்? இந்த பேஷன் மட்டும் இருந்தால்லாம் 2026ல நீங்க வந்துட்டு நான் YouTubeலயும், Instagramலயும் வீடியோஸ் போட்டு நான் பெரிய ஆள் ஆவப்போறேன் அப்படின்ட்டு வந்து ஆசைப்பட வேணான்னு நான் சொல்லுவேன். எனக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. 2026ல ஒரு 16 வயசு மோனா இந்த மாரி ஆசைப்பட்டிருந்தா, ஃபியூச்சர்ல இருந்து வந்து நான் சொல்லியிருப்பேன், "வேணாம் மோனா, யூ ஹேவ் டு ஹேவ் சம்திங் சைட் பை சைட் உனக்கு" அப்படின்ட்டு. அன்டில் யூ கெட் யூ நோ அ ஸ்டெடி பிளாட்ஃபார்ம் இங்க. ஏன்னா, இது வந்து ரொம்ப அன்ரிலையபிளான ஒரு விஷயம். என்ன எப்படி இருக்கும்னே தெரியாது. YouTube எப்போ கிளிக் ஆகும்? இல்ல அப்படியே தான் ஸ்டாக்னன்ட்டா இருக்குமா? இதுல வந்து பெய்ட் கொலாபரேஷன் சான்சஸ்லாம் இருக்கா? நீங்க என்ன ஜான்ரா எடுக்குறீங்க? அதுல உங்களுக்கு கிடைக்குமா? ஸோ, நான் நெறைய பேர் பார்த்துருக்கேன். ரொம்ப கிரியேட்டிவா இருப்பாங்க. ரொம்ப யூனிக்கா இருக்கும். அவங்களுக்கெல்லாம் அவ்ளோ வியூஸ்லாம் கூட இருக்காது. பெய்ட் பார்ட்னர்ஷிப்ஸ்லாம் வந்து இருக்காது. இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். வியூஸும் இருக்காது. ஐ யூஸ்ட் டு வண்டர் பயங்கரமா இருக்கு இவங்க கன்டென்ட்டு. சப்ஸ்கிரைபர்ஸும் கம்மியா இருக்கு. வியூவர்ஷிப்பும் கம்மியா இருக்கு. எப்படி இதுல வந்து ஃபைனான்ஷியலா சர்வைவ் பண்ண முடியும்? ஏன்னா, அட் த எண்ட் ஆஃப் த டே வி நீட் மனி எல்லாத்துக்குமே. இஃப் யூ ஆர் பிரிவிலேஜ்ட் பேஷன் அப்படின்ற பாத்ல நீங்க தாராளமா போலாம். ஓகே. இஃப் யூ ஹேவ் இனஃப் சப்போர்ட் உங்க பேஷன நீங்க கண்ண மூடிட்டு என்ஜாய் பண்ணுங்க. அப்படி இல்லன்னா, உங்களுக்கான சப்போர்ட் நீங்களே உருவாக்கிக்கிட்டு உங்களுடைய பேஷன நீங்க சைட் பை சைட் பண்ணுங்க. இல்ல உருவாக்கி முடிச்சுட்டு எனக்கு வந்து இப்போ இனஃப் சப்போர்ட் இருக்கு. நான் என்னோட பேஷன் பார்க்க போறேன் அப்படின்னு போலாம். பட் வென் யூ ஆர் ஸ்டார்ட்டிங் அண்ட் உங்களுக்கு இனஃப் சப்போர்ட் முக்கியமா ஃபைனான்ஷியலா அடிஷனல் சப்போர்ட் இல்லாத பட்சத்துல, முழு நம்பிக்கையும் வந்து பேஷன அவங்களுடைய ஆசையில மட்டும் போட்டு பண்ணிட வேண்டாம் அப்படின்னு சொல்றேன். ஜஸ்ட் டு பி ஆன் த சேஃபர் சைட். நான் இது யாருக்காக டிமோட்டிவேட்டிங்கா இருக்கணும் அப்படின்றதுக்காக பேசல. லிட்டில் பார்ட் ஆஃப் மை ஹார்ட் லைக் லிட்டரலா இட் ஜஸ்ட் ஷேட்டர்ஸ் பிகாஸ் இப்போ 2026ல இப்படிதான் வந்து நம்ம யோசிச்சாகணும். 10 இயர்ஸ் முன்னாடி நான் அப்படி யோசிச்சிருக்க மாட்டேன். என்னுடைய YouTubeல அந்த ஸ்லோகன் ஆர் மந்த்ரா அந்த இதுலயே வந்து பயோலயே வந்து யூடியூப் பயோல ஃபாலோ யுவர் ஹார்ட், ஃபாலோ யுவர் பேஷன் பிளா 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 அப்படிதான் வந்து போட்டிருப்பேன். ஸோ எனக்கு வந்து இட் மேட்டர்ஸ் த மோஸ்ட். எனக்கு பிடிச்சத பண்ணணும். எனக்கு பிடிச்சத நான் வந்து கஷ்டப்பட்டு பண்ணாலும் பரவால்ல. அட் த எண்ட் ஆஃப் த டே நான் இஷ்டப்பட்டத பண்ணேன்ற ஒரு திருப்தி இருக்கும் அப்படின்றது. பட் 2026ல எல்லாருக்கும் அது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்றது எனக்கு தெரியல. எனக்கு பெருசா ஃபைனான்ஷியல் சப்போர்ட் 2016லலாம் இல்ல. ஐ வாஸ் தி எல்டர் டாட்டர். ஆ அப்போ அப்பதான் நான் ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து நான் ஹாபியா எடுத்த ஒண்ணு. நான் கொஞ்சம் ஸ்டெடியா என்னுடைய பேஸ வந்து உட்கார வச்சுட்டு, ஓகே. நான் இதுல வந்து மந்த்லி இவ்ளோ ஏர்ன் பண்ணுவேன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான், ஐ குவிட் மை 9 to 5 ஜாப். பட் நான் வேலைக்கே போகாம நான் ஃபுல்லா உட்காந்து நான் இதே தான் பண்ண போறேன். இப்ப தான் நான் ஆரம்பிக்கவே போறேன். இதுலேருந்து நான் டெவலப் ஆயிடுவேன். எனக்கு வந்து ஃபைனான்ஷியலான சப்போர்ட்டும் இல்ல அப்டின்ற பட்சத்துல நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, ஐ வுடன்ட் ரெக்கமெண்ட் இத வந்து அப்டி பண்ணுங்க அப்டின்னு. டெஃபினட்டா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆனா இதையே முழு சோர்ஸா வந்துட்டு அன்டில் யூ செட்டில் அட்லீஸ்ட் ஒரு ஆவரேஜ் லெவல்க்கு பண்ண வேணாம் அப்டின்னு நான் சொல்லுவேன். பட் யூ ஹேவ் டு டூ வாட்டெவர் யூ விஷ் டு டூ ரைட்? ஆனா அகைன் நான் சொன்ன மாதிரி அட் த எண்ட் ஆஃப் த டே மனி மேட்டர்ஸ். காசு அப்படின்றது தேவை. அதனால அதுவும் வந்து சோர்ஸ் உங்களுக்கு ஒழுங்கா
கான்சிஸ்டன்ட்டா வர்றதுக்கு ஏதாவது ஒரு வழிய பார்த்துட்டு யூ கேன் டூ ஐ வுட் சே. அகைன் இது எல்லா சினாரியோஸ்க்கும் வந்து செட் ஆகுமான்னு தெரியல. பட் இப்போ இஃப் யூ ஆர் லுக்கிங் டு மேக் சோஷியல் மீடியா அண்ட் கான்டென்ட் கிரியேஷன் ஜான்ரா ஆஸ் யுவர் ப்ரொஃபஷன், தென் யா யூ ஹேவ் டு திங்க் எல்லா சைட்ஸ்ல இருந்துமே. அண்ட் யூ ஹேவ் டு டூ யுவர் ஓன் ரிசர்ச் இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார் இட் ப்ரொஃபஷ்னலி, பேஷனட்லி அப்படின்னு தான் பண்றீங்க அப்படின்னா, ஆசைக்கு ஜாலியா என்ன பண்ணணும்னு தோணுதோ பண்ணுங்க. ஏன் சொல்லணும்னா, இந்த நியர் பை மோனா சேனல்ல இருந்துட்டு நான் ஏதோ ஒரு வீடியோ போட்டேன்னா, ஆவரேஜா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 வியூஸாச்சும் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் புதுசா ஒரு சேனல் ஆரம்பிச்சம்போது ஒரு 50 வியூ தாண்டுறதே வந்து எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்தது. டிஃப்ரெண்ட்டா இருந்தது. எங்கேயுமே என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யார்ட்டயும் சொல்லல, ஃபேமிலி கிட்ட யார்ட்டயும் சொல்லல. இங்க நியர் பை மோனா சேனல்லே வந்து Instagramல இப்ப தான் YouTubeலயே நான் சொல்றேன். Instagramல மட்டும் நானு யுஜிசி ஒண்ணு பண்ணியிருக்கேன் அப்படின்றத வந்து சொல்றேன். இன்னைக்கு தான் நான் வந்து ஐ திங்க் I am planning to, share all those pages with, my Instagram family and YouTube family. So if you can, or உங்களுக்கு அந்த ஜான்ராஸ் பார்க்க இன்ட்ரஸ்டடா இருக்கீங்கன்னா, ப்ளீஸ் கோ அஹெட் அண்ட் சப்ஸ்கிரைப் டூ தோஸ் சேனல் ஆஃப் மைன். ஓகேவா? அத நான் யார்ட்டயும் சொல்லாததுனால, எனக்கு பெருசா அதுல வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் கூட கிடையாது. இன்ஃபாக்ட் நானே கூட என்னுடைய 2ண்ட் சேனல்லருந்து ஆர் மெயின் சேனல் இந்த அக்கவுண்ட்லருந்து நான் அத சப்ஸ்கிரைப் கூட பண்ணி வைக்கல. ஒரு 0த் நம்பர்லருந்து எத்தன பேர் புதுசா வந்து சேனல வந்து பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. இப்ப எப்படி இருக்கு? ஏன்னா, இப்ப வந்து எல்லாமே ஷார்ட் ஃபார்ம் வீடியோஸ். அந்த உலகத்துல இருக்கோம் நம்ம. முன்னாடிலாம் இப்ப வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து என்ன வீடியோஸ் போடுறாங்கன்னு முன்னாடி YouTubeல வந்து கரெக்ட்டா ஒரு பேனல்ல இப்பயும் வருது. ஆனா அப்பயும் வரும். ஆனா அப்ப நம்ம போய் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்ல போய் பார்த்த அளவுக்கு இப்போ வந்து கிடையாது. எல்லாம் நேரா YouTube போனாலே அந்த ஷார்ட்ஸ்குள்ள தான் வந்து போறது. Instagram போனாலும் ரீல்ஸ்குள்ள தான் போறது. இதுல எத்தன பேர் டெடிகேட்டடா யாரையாவது ஃபாலோ பண்ணி ஐ திங்க் நானுமே ஒரு லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் வந்து சில பேர டெடிகேட்டடா ஃபாலோ பண்ணி, அவங்களுடைய வீடியோஸ் ரெகுலரா பார்க்குறது. அண்ட் என்னுடைய ஃபாலோவர்ஸ் லிஸ்ட்ல ஒரு 70% ஆளுங்க வந்து 4 இயர்ஸ் முன்னாடி நான் ஃபாலோ பண்ணவங்களா தான் இருக்கும். மீதி 30% தான் லாஸ்ட் 3, 4 இயர்ஸ்ல நான் வந்து புதுசா ஃபாலோ பண்ண ஆளுங்களா இருக்கும். ஏன்னா, நீங்க ஒரு வீடியோ பார்க்குறீங்க, ஷார்ட்ஸ் பார்க்குறீங்க, ரேண்டம் பப்ளிக் ஃபீட்ல நல்லா இருக்கு, லைக் பண்றீங்க. அதுல ஆல்ரெடி உங்களுக்கு மில்லியன் வியூஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த வீடியோ வேற யாரதோ ஒரு வீடியோ தான் வரப்போகுது உங்களுக்கு. ஸோ நம்ம ஈஸியா மறந்துர்றோம். அது யாரு அப்டின்ட்டு. ஒரு 2, 3 வாட்டி நம்ம ஃபீட்ல வர வர தான் இவங்க அடிக்கடி வராங்களே நல்லா இருக்கான்னு அவங்க சேனல்ல போயிட்டு எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபாலோ பண்றது அப்டிலாம். ஐ டோன்ட் நோ. திங்ஸ் ஹேவ் சேஞ்ச்ட் டுடே அண்ட் அந்த ஃபாலோவர்ஸ், வியூவர்ஸ், நம்பர்ஸ் இதெல்லாம் வந்து பெருசா மண்டையில ஏத்திக்க கூடாது. ப்ரொஃபஷனோ, பேஷனோ இல்ல நான் ப்ரொஃபஷனா பத்தி பேச போறது கிடையாது. நான் ப்ரொஃபஷனா வரும்போது இட் டஸ் மேட்டர். பட் பேஷனா நீங்க வந்து பண்றீங்க அப்டின்னா, இட்ஸ் ஓகே. இட்ஸ் ஓகே. நம்பர்ஸ்லாம் நீங்க வந்து பார்க்காம, ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ அவ்வளோதான் நான் சொல்லுவேன். எனக்கு வந்து உண்மையாவே நான் வந்து என்னுடைய 2016 மோனாவ நெறைய ரீசென்ட் டைம்ல வந்து பார்த்தேன். யூ காட் திஸ் மோனா நீ மேன்மை மோனா ஆரம்பிச்சம்போது இது இப்படி ஆகும்னு உனக்கு தெரியாதுல்ல. ஸோ நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல இது அப்படியேவும் போலாம், இல்லன்னா சூப்பராவும் போலாம், இல்லன்னா போகாம அப்படியே இழுத்து மூடியும் கிடக்கலாம். வாட் எவர் இட் இஸ். இன்னைக்கு நீ இத பண்றியா? அவ்வளோதான். ஒன் டே அட் அ டைம் அப்படின்ட்டு போயிட்டே இரு. அப்படின்ட்டு ஐ செல்ஃப் அட்வைஸ்ட் மை செல்ஃப் அண்ட் அதையே நான் உங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இன்ஸ்பயர் பண்ணுங்க. இன்னும் ஒரே ஒரு அட்வைஸ் லாஸ்ட்டா நான் வந்து என்ன சொல்ல விரும்புறேன்னா, இன்ஸ்பயர் ஆகுங்க. பட் காப்பி அடிக்காதீங்க. முக்கியமா கன்டென்ட். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 10 இயர்ஸ்லாம் வந்து போட்ட கன்டென்ட்லாம் வந்து எப்படியோ ரீசைக்கிள் ஆகி, 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 ஆகி வரப்போது. யாரு புதுசா ஒண்ணு கண்டுபிடிச்சாங்கன்னா கூட ஒண்ணும் கிடையாது. லாஸ்ட் இயர்லலாம் வந்து ஒரு 2, 3 வீடியோஸ் பார்த்தேன். எப்படின்னா, நான் வந்து புதுசா ஒரு ட்ரிக் கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த உங்களுடைய மேக்கப் வந்து கிரே ஆகாம இருக்கணும்னா, ஆரஞ்ச் கலர் கன்சீலர் நீங்க வந்து யூஸ் பண்ணணும். அப்படின்ட்டு புதுசா ஒரு 2, 3 கிரியேட்டர்ஸ் வந்து பேசினாங்க. வீடியோ வந்து வைரல் ஆச்சு. ஆனா, இந்த ஆரஞ்ச் கரெக்டர் யூஸ் பண்றது, கலர் கரெக்ஷன் பண்றது, இதெல்லாம் வந்து பல வருஷமா YouTubeலாம் வர்றதுக்கு முன்னாடி மேக்கப் ஆர்டிஸ்ட்டு மேக்கப் ஆரம்பிச்ச நாள்லருந்து இருக்கு. இன்ஃபேக்ட் நடுவுல என்ன சொல்றாங்கன்னா, இந்த பிளாக் அண்ட் ஒயிட் டைம்ல கலர் கரெக்ஷன் வைஸ் உங்களுக்கு வந்து பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்க்ரீன்ல ஃபேஷியல் ஸ்கின் வந்து ஒரு மாரி கலரா தெரியணுன்ட்டு ப்ளூ கலர்ல வந்துட்டு ஃபவுண்டேஷன்லாம் வந்து போடுவாங்களாம். ஸோ அந்த மாதிரி நெறைய எப்பயிலருந்தோ இருக்கு. இப்போ வந்து இதுதான் நான் கண்டுபிடிச்சேன், அதுதான் நான் கண்டுபிடிச்சேன் அப்டின்னும்போது எதுவுமே புதுசா ஐய்யயோ! நான் எதுவுமே புதுசா கண்டுபிடிக்கலையேன்னு நீங்க வந்து பார்த்துட்டு உட்காராதீங்க. எல்லாமே ரீசைக்கிள் ஆகி வர்றது தான். நம்மளுடைய ஃபேஷன், ட்ரெஸ் ஃபேஷனா இருக்கட்டும், மேக்கப் ட்ரெண்ட்ஸா இருக்கட்டும், ஃபுட் விஷயங்களா இருக்கட்டும், எல்லாமே ரீசைக்கிள் ஆகி, 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 ஆகி வர்றது தான்.
அதில நீங்க உங்களுடைய ஸ்பெஷல் டச் என்ன வச்சு பண்றீங்க அப்படின்றத மட்டும் நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ஸோ பயப்படாம பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அ அண்ட் வாட் எல்ஸ்? நீங்க ஏதாவது புதுசா சேனல் ஆரம்பிக்க போறீங்க, ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா, அந்த சேனலோட டீட்டெயில்ஸ், நேம், யூசர் ஐடி இதெல்லாம் போட்டு காமெண்ட் பண்ணுங்க. ஓகே. பார்க்குறவங்களும் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க என்ன ஜான்ரா எடுக்கிறீங்க அப்படின்றத வந்து இதில தெரியப்படுத்திக்கோங்க. அண்ட் ஆஸ் ஐ செட் ப்ளீஸ் கோ செக் அவுட் மை அம் அடிஷ்னல் செகண்டரி ஹாபி ஸ்லாஷ் பேஷன் அ சேனல்ஸ். என்னோட ட்ராவல் சேனல் அண்ட் யுஜிசி சேனல். ட்ராவல் சேனலுக்கு வந்து ஐ ஹேவ் ஒன் ஆன் யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம். 2லயுமே இருக்கு. சேம் சேனல். ஃப்ரேம்ஸ் ஆஃப் மைல்ஸ். இட்ஸ் கால்ட் ஃப்ரேம்ஸ் ஆஃப் மைல்ஸ். ஸோ நீங்க போயிட்டு அத செக் பண்ணிக்கோங்க. அண்ட் யுஜிசி வித் மோனா அப்படின்ட்டு இருக்கும். என்னோட யுஜிசி கன்டென்ட் வீடியோ. பாருங்க. உங்களுக்கு புடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆர் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் யாராவது புதுசா ஏதாவது சேனல் ஆரம்பிக்கிறீங்க, சோஷியல் மீடியாக்குள்ள வரீங்கன்னா, ஆல் த வெரி பெஸ்ட். யூ காட் திஸ். யூ காட் திஸ். ஒன் டே அட் அ டைம். இன்னைக்கான வேலைய இன்னைக்கு ஒழுங்கா பண்ணுங்க. இதையே டெய்லியும் பண்ணுங்க. தட்ஸ் ஆல் ஐ ஹேவ். இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா, இதோ இந்த இமோஜிய போயிட்டு எனக்கு காமெண்ட் பண்ணுங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்க எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். பை. I just wanna love you.